தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கும் சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். தருமபுரியை அடுத்த குண்டலப்பட்டி வருண் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் மாபெரும் கல்விக் கடன் வழங்கும் முகாம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் தொடங்கி வைத்து முன்னோடி வங்கி மேலாளர் இந்தியன் வங்கி ராமஜெயம் அவர்கள் வரவேற்பு வழங்கினார். சிறப்புரையாக வருண் வடிவேலன் பொறியியல் கல்லூரி தலைவர் அவர்கள் வடிவேலன், கல்லூரியின் செயலாளர் மாது கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பேசும்பொழுது, கல்வி ஒன்றுதான் மாணவர்களின் உயர்வுக்கு உரிய வழி. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சங்க இலக்கியங்கள் நமக்கு பறைசாற்றியுள்ளது. எந்த காரணத்தை காட்டியும் கல்வியை தொடராமல் விடக்கூடாது. நடப்பாண்டில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் 1500 நபர்களுக்கு சுமார் 40 கோடி மதிப்பிலான கல்விக் கடன் வழங்க வேண்டும் என அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என தெரிவித்தார். மேலும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 533 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 12 கோடி மதிப்பிலான கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. சிப்காட் தொழிற்பேட்டையில் 5 நிறுவனங்களுக்கு அண்மையில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதல்வர் தொழில் தொடங்க ஆணைகளை வழங்கியுள்ளார். மேலும் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் தொழில் வளமும் வேலைவாய்ப்பும் ஏற்படும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏற்ற கல்வி தகுதியை மாணவ மாணவிகள் பெற வேண்டும். மேலும் உயர்கல்வி வழங்க அரசு தயாராக உள்ளது. அரசின் திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகளை சரியான முறையில் மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வி கடன் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் வழங்கினார். இந்த கல்விக் கடன் முகாமில் வருமானச் சான்று உள்ளிட்ட சான்றுகள் பெற கல்விக் கடன் வழங்கும் இணையதளமான வித்யாலட்சுமி இணையதளத்தில் பதிவேற்றுதல் தொடர்பாக மாணவ மாணவிகளுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, கோட்டாட்சியர் காயத்ரி, வங்கி மேலாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் இந்த கல்விக் கடன் முகாமில் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியும் கல்விக் கடன் முகாமிற்கு நமது மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும், நமக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும், கோட்டாட்சியர் அவர்களையும், அரசு உயர் அலுவலர்கள் அனைவரையும் இங்கே நடத்த வேண்டும் என்று இக்கல்லூரியின் தலைவர் அவர்களை அணுகிய போது நம்மை ஊக்குவித்த கல்லூரியின் தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் கல்விக் கடன் மேலாவிற்கு வரி தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக சிறப்பு செய்யுமாறு அன்பு
கோட்டாட்சியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து LDM கல்விக்கடன் மேலாவிற்கு நமது தலைவர் வருவான் வடவீதன் பொறியியல் கல்லூரி அவர்களை சிறப்புரைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்விக்கடன் வழங்குகின்ற அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு திறமை தாங்கிக் கொண்டிருக்கிற தருமபுரி மாவட்ட மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர், இந்த மாவட்ட மக்களால் நேசித்து புகழ்ந்து அவரது அன்பையும் அவரது சுறுக்கையும் பாராட்டிக் கொண்டிருக்கிற இந்த மாவட்ட மக்கள் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்று அப்படிப்பட்ட செயலாக்கம் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய லீடு பேங்காக இருக்கிற இந்தியன் யூனியனுடைய முன்னோடி வங்கி மேலாளர் அவர்களே, பல்வேறு வங்கிகளுடைய மேலாளர்களே, வங்கிகளில் பணியாற்றுகின்ற நண்பர்களே, அவர்களையெல்லாம் இங்கே நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இது வளர்ந்து வருகின்ற சமுதாயத்தில் கல்விக்கு கண் கொடுக்கின்ற வகையில் பல்வேறு நிலைகளிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை பார்க்கிறோம். அவருடைய திறமையெல்லாம் பார்க்கின்ற போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றன. அதனால மாணவர்களோடு இருக்கின்றவன், பெற்றோரோடு பழகுகின்றவன். அந்த வகையில் அவர்களை படிப்பதற்கு கடன் பெற்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மாணவ மாணவிகள் படித்தாக வேண்டும், படிக்கின்ற கல்வியை முடித்தாக வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்களுடைய முன்னெடுத்து செய்கின்ற முயற்சிக்கு இந்த வங்கிகள் எல்லாம் கை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறீர்கள். அந்த உதவி மேலும் தொடர வேண்டும், மேன்மேலும் தொடர வேண்டும். அவர்கள் பயன்பெற வேண்டும், படிக்க வேண்டும். படித்தால்தான் படிப்பு, பண்பாடு, பயனுள்ள வாழ்க்கை, தமிழ் கலாச்சாரம் இவைகளை பேணி பார்க்கின்ற வகையில் எந்த துறையில படிக்கின்றதில்லை, அதை முழுமையாக படிக்கிறேன். ஐ லைக் திஸ் கோர்ஸ் என்று சொல்வதை விட ஐ லவ் திஸ் கோர்ஸ் என்று சொல்லி படிங்கள், அந்த கல்வியை தொடருங்கள், மொழிகள் வாழ்க்கையை முன்னேறுங்கள் என்று சொல்லி இந்த வங்கியினுடைய உதவி இல்லாமல் இந்த தினம் ஒரு சாதாரண குடிமகன் கூட என் வாழ்க்கை தரத்தை குறைத்துக் கொள்ள முடியாது, என்னை உட்பட. அந்த வகையில் ஆர்வம் உள்ளவர்கள், நான் படிக்கின்றேன், நான் இந்த சிறுதொழில் செய்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த சிறிய தொழிலை தொடங்கியிருக்கிறேன், இப்படி பல்வேறு நிலையான மக்கள் உங்களை அணுகுகின்றார்கள். அவர்களுக்கு நான் அறிந்த வகையில் நன்றாக உதவி செய்திருக்கிறீர்கள். அதை மேலும் உணர்வோடு செய்யுங்கள், இன்முகத்தோடு செய்யுங்கள். கடன் வாங்க வருகின்றவர்களை இவர்கள் கடனை திருப்பி செலுத்தி விடுகிறார்கள் என்ற தகுதியை பார்ப்பது அடிப்படை. அதற்காக பெரிய அளவுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர்களுக்கு உதவி புரியலாமல் வேண்டாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதிலே காலம் தாழ்ந்தால் you will find their deserts, you help them quickly. நீங்கள் எவ்வளோ வேகமாக செய்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக அவங்க அதை பயன்படுத்துவாங்க. திருப்பி கட்டணுன்ற உணர்வு இதுன்னா எல்லோருடைய வளர்ந்துருக்கு. நாங்கள்லாம் சீனியர் ரோடு மேன் எங்களுக்கு தெரியல சாதாரண மக்கள் எப்படி இந்த நிலையில் வாழ்கிறார்கள், அவர்கள் எப்படி மனிதவகைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்கின்ற போது இந்த வங்கிகள் எல்லாம் 1969 நாட்டு ஒன்று. அதற்கு முன்னாலே வங்கிகளுக்கு போவதற்கு அதுக்கு ஒரு தகுதி வேண்டும்.
அந்த தகுதியில் நான் எல்லாம் பாதிக்கப்பட்டேன். அதில் தெரிந்து கொண்டேன். இன்றளவும் அந்த இந்தியன் வங்கியை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொருவரும் கடன் பெற வேண்டும் என்கின்ற நோக்கம் எவ்வளவு இருக்கிறதோ அதை திருப்பி செலுத்துகின்ற பிளானோட போகணும். அவர்கள் கேட்பாங்க, எப்படி திருப்பி கட்ட போறீங்க? அந்த திருப்பி கட்டுவதற்கு இந்த வகையில என்னால் திருப்பி கட்ட முடியும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதை ப்ரூவ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மை தயாரித்து கொண்டால் அவர்களுக்கு வேலை வரும் போது அவங்க சுலபமாக செஞ்சிடலாம். ஏன்னு கேட்டார், அருமையாக கேட்டார். அவர் எனக்கு உள்ளமெல்லாம் நிறைந்து விட்டார். சிரித்த முகத்தோடு வாஞ்சியோடு கடன் எவ்வளவு வேண்டும், எவ்வளவு வாங்குவதற்காக இருக்கிறதோ அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று இந்த 5 நிமிடத்தில் ஒரு 10 பேரிடத்தில் கேட்டு தெரிந்து மகிழ்ந்து கொண்டார். அவர்கள் இந்த மாவட்டத்தில் மகிழ்ச்சியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். முன்னாடி பேசுகிறவர் சொன்னார், நேரம் காலத்தை பார்ப்பதற்கு அந்த வேலையை சிந்தனை செய்ய முடியாது. என்ன நிலையில் இருக்கிறார்? அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இங்கு சந்திக்கின்ற போது, பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து அவர்களோடு இணைந்து நாமும் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும், படிக்கணும். அதன் தொடர்ச்சியாக இந்த நாட்டுக்கு நாம் பயன்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்க்கை விடைபெறுகிறேன். மேலாவிற்கு நமது மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக பாருங்க. அந்த தமிழ்நாடு வந்து ஏன் கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பல டிகேட்ஸா எஜுகேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால தான், அந்த ஸ்லோ ப்ராக்ரஸ்னால தான் இப்போ வந்து நம்ம அந்த கிரீன் இண்டிகேட்டர்ல இருக்கோம். ஜிடிபி ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும். நம்ம ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருக்கோம், கேரளா தான் வந்து 100% லிட்ரஸி ரேட் வந்து கேரளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிட்ரஸி எல்லாம் தாண்டி நம்ம ஒரு டிகிரி முடிச்சு அடுத்த ஹையர் எஜுகேஷன் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுல எல்லாமே இண்டிகேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து தமிழ்நாடு தான் வந்து டாப்ல இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் என்னன்னு பார்த்தா எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும். யாருக்கும் என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்து உங்களே இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு, லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம இந்த முகாம்லாம் நடத்துவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும். முடிச்சுட்டு நம்ம எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப இந்த லோனை திரும்ப செலுத்திட்டு நம்ம இந்த கண்ட்ரிக்கு என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க, மற்றவங்க கண்ட்ரி நமக்கு என்ன செஞ்சுருக்குன்னு யோசிக்கிறத விட நம்ம கண்ட்ரிக்கு என்ன செஞ்சுருக்கோன்றது யோசிக்கணும். நம்ம எப்போ செய்ய முடியும்? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்மளே செல்ஃப் டெவலப் பண்ணிட்டு திரும்ப நம்ம கண்ட்ரிக்கு இதை வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்கணுன்றது என்னோட ரெக்வெஸ்ட் ஆச்சுங்க. இந்த கல்விக்கடன் முகாம் வந்து அனைவரும் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் நாம் வறுமை நிலையில் இருக்கிறோம், எனவே நமக்கு கல்வி கிட்டாது, நம்மளாம் படிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தை மாற்றுவதற்காக அரசானது பல்வேறு வகையான நலத்திட்டங்களை உருவாக்கி அதில் ஒன்றுதான் இந்த மேளா. அதாவது நீங்கள் வசதி இல்லைனாலும் படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வங்கி கடன் மேளாவானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான வங்கி கடன் மேளா அப்படிங்கிறது கடன்கள் எதனால வருது அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல, வந்து ஹாஸ்டலில் சேர்க்க முடியல, சாப்பாடுக்கு செலவுக்கு பத்தல, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக செலவுகளுக்காக நம்மளால பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நம்ம படிக்கவே வைக்க முடியறதில்லை. அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் அந்த வங்கி கடன் மூலமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடன் மேலாவே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய மாசா நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு பண்ணும் பொழுது, ஒரு செய்தித்தாள்கள் எல்லாம் வெளியிடும் பொழுது, படிக்காத பெற்றோர்கள் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சு இந்த மாதிரி முகாமில் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இதனுடைய நோக்கம். அடுத்ததாக வர வேண்டியது கல்வி அப்படின்றத திருவள்ளுவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கல்வி
வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்வி மட்டும்தான் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி. நம்ம ஃபஸ்ட்டு முன்னேறது, அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சி, அடுத்து நாட்டினுடைய வளர்ச்சி, எல்லாத்துக்குமே உலகத்து முழுதுமே இன்று வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கல்வி மட்டுமே. சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்ட ஆட்சியர் அவர் வந்திருக்கிறாருன்னா அந்த கல்வியினுடைய ஒரு சிறப்பு தான் இது. அதனால அந்த மாதிரி ஒரு தகுதிக்கு போகணும் அப்படின்னா நம்ம எந்த நிலையிலிருந்து வேணுமானாலும் வந்திருக்கலாம். இங்க இருக்கிற பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் அரசு வேலையில உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமே சமத்துவம் என்கிற ஒரு நிகழ்வு தான். அந்த சமத்துவம் அப்படிங்கிறது எதனால கிடைக்கிறது அப்படின்னா கல்வினால் மட்டும்தான். கல்வி நீங்க உங்க பசங்க இங்க படிக்கிறதுனால மட்டும்தான் நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறீங்க. அதனால அந்த கல்வி மட்டும்தான் சமத்துவத்தை கொடுக்க முடியும். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் நீங்க கண்டிப்பாக படித்து முன்னேறினால் இன்னும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் தொடங்கலாம். கலெக்டர் மாதிரி கலெக்டராக வரலாம், அல்லது இன்னும் உயர் பதவிகளுக்கு செல்லலாம். அதன் மூலம் நாம் வறுமை நிலையில் இருந்து நிதி நிலை மாறி ஒரு நிலையான நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்காக வேட்டையாடுதல் மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா நாடோடிகளாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அந்த கற்கால மனிதர்கள் எல்லாம் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி கடன் வாங்குறது அப்படின்றது பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம கடன் வாங்குறது அப்படிங்கிறது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. நம்ம உன்னதமான நோக்கிலே தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்கள் பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக படிப்பை நிறுத்திவிடக் கூடாது, அது தொடராமல் இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இன்று சீரும் சிறப்புமாக கல்வி கடன் வழங்கக்கூடிய முகாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி இதுவரையில் அருமையாக வரவேற்புரை இந்த கல்லூரியினுடைய தாளாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய எனதன்மை மாணவர் எதற்காக இத்தகைய ஒரு சிரத்தை எடுத்து மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால நம்மளுக்கு என்ன பயன், அதாவது உங்களுக்கு என்ன பயன், நாங்க எப்படி அணுகுவது? இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்கிற நிலையை மாற்றி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்களில் முத்தாய்வான ஒன்று, இம்மாவட்டத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த காரணத்தை கொண்டும் பின்தங்கிவிடக் கூடாது. இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த மாவட்டத்திலே பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கிற நோக்கில தான் இந்த முகாமை உங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். கல்வியை பற்றி, அதனுடைய கற்பித்தலை பற்றி நிறைய மாணவர்கள் படிச்சிருப்பீங்க. கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது சங்ககால இலக்கியங்கள்லேருந்தே இதனுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம சின்ன சின்ன வகுப்புகளையும் படிச்சிருக்கோம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிறப்பு ஓரன்ன உடல் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனதிரியும். என்ன சொல்ல வர்றாங்க? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. கல்வி ஒண்ணுதான் உன்னுடைய உயர்வுக்கு வழி. பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களிடம் இறந்தாவது கல்வியை கற்க வேண்டும். பிறப்பு ஓரன்ன உடல் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு 4-5 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தையில யாரு நல்லா படிக்கிறானோ,
எந்த குழந்தை அவர்களுக்கு பெருமையை ஈட்டி கொடுக்கிறதோ அந்த குழந்தை மேல ஒரு தனியா ஒரு அக்கறை இருக்குமா, ஒரு பாசம் இருக்குமா? ஏன்னா ஒரு தாய்க்கு முன்னாடி அந்த அனைத்து பிள்ளைகளும் சமம்தான், எல்லாரும் சமமா தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். எந்த அளவுக்கு கல்வியுடைய சிறப்பை நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஊட்டியிருக்காங்க. ஓர் குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருக என்று எண்ணாது அறிவுடையோர் 6 அரசும் செல்லும். ஒரே குடியில நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒவ்வொரு குடி அது இன்னைக்கு பல்வேறு கட்டமைப்புகள்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கு. அப்படி அந்த கட்டமைக்கப்பட்ட சமுதாயத்துல ஓர் குடி பிறந்த பல்லோருள்ளும் நிறைய பேர் ஒரு குடியில பெரியவங்க யாருன்னு சொல்றோம். எப்படி அவங்கள தீர்மானிக்கிறோம், அவங்களை எப்படி ரெகக்னைஸ் பண்றோம்? அறிவுடையோ 6 அரசும் செல்லும். யாருக்கு இங்க மதிப்பு இருக்கும்? இன்னைக்கு இவ்வளவு பெரிய சபையில கற்றவர்களுக்கு மதிப்பு, படித்தவர்களுக்கு மதிப்பு. இதில் எந்த விதமான சாதிய, சமூக, மொழி, இன எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குதுன்னா அது கல்வியால மட்டும்தான் முடியும். அதெல்லாம் அருமையா சொல்லியிருக்காங்க. ஓர் குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்று எண்ணாது அறிவுடையோர் 6 அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இன்னைக்கு சமூக கட்டமைப்புல நிறைய வேறுபாடுகள் நம்ம பார்த்திருப்போம். அது ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு. அப்படி எவ்வளவு பெரிய சமூகத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் முன்னாடியே அந்த வர்ணாசிர பாகுபாடுகள் தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பாடப்பட்டது. சத்திரர்கள், சூரியர்கள், ஆரியர்கள் அப்படின்னு அந்த மாதிரி வேற்றுமை தெரிந்த நாற்பாலையும் பெரியவங்க, உயர்ந்தவர்கள், உயர்ந்த சாதிக்காரர்கள், தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் அந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எவன் அந்த சபையில் கற்றவனாக இருக்கிறானோ அவன் தான் இங்க தலைவர், அவன் தான் மேடையில சீட்டு. இதை விட கல்வியினுடைய சிறப்பை நாம வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? இது எல்லாம் நம்ம ரத்தத்திலேயே சின்ன வயசுலேருந்தே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை சொன்னது. அந்த அளவுக்கு கல்வியினுடைய சிறப்பை ஏன் 3000 ஆண்டுக்கு முன்னாடியே நம்மளுடைய சமுதாயம், தமிழ் சமூகம் நம்மளுக்கு ரத்தத்திலே ஊட்டி இருக்கு. ஒவ்வொரு பாடல்லையுமே சொல்லியிருக்கு. எந்த காரணத்தை கொண்டு, அது எப்படிப்பட்ட காரணமா இருந்தாலும் சரி, கல்வியை விடக்கூடாது. நான் நினைச்சதை படிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன உதவி? அதுதான் நாங்க இருக்கோம். அதுதான் உங்களுக்கு இந்த முகாம். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்திலே இந்த ஆண்டு 1500 மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் கொடுத்து சுமார் 40 கோடி மதிப்பிலான கல்வி கடனை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது. கைத்தட்டுங்க. 1500 மாணவர்களுக்கு. என்னுடைய நோக்கம், என்னுடைய அவா என்னவென்றால், இங்கே வந்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தினுடைய அனைத்து வங்கிகள், குறிப்பாக வங்கியினுடைய முன்னோடி மேலாளர் அவர்களுக்கும் ஏனைய வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்கள்லாம் வந்திருக்கீங்க. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், அந்த 1500 நின்று விடாமல் அதை அப்படியே 2 மடங்காக ஆக்கி ஒரு 3000 மாணவர்களுக்காக அந்த அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய தேவை இருக்கிறது. ஏற்கனவே சுமார் 553 மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 12 கோடி அளவிலான கடன்களை நாம் கொடுத்துள்ளோம். அதோடு நின்று விடக்கூடாது. இங்கே தேவை அதிகமாக இருக்கிறது. இந்த தேவையினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இங்கே பல்வேறு இதர மாவட்டங்களில் இருந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் உட்பட, மாவட்ட வருவாய் உட்பட, வருவாய் கோட்டாட்சியர், முன்னோடி வங்கி, இப்படி அனைத்து அலுவலர்களுமே, வங்கி அதிகாரிகள், அலுவலர்கள், எண்ணற்ற அலுவலர்கள் இந்த முகாமிலே உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நீங்க படிக்கணும்.
உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எண்ணற்ற திட்டங்கள், சலுகைகள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. உதாரணமாக சிப்காட் கடந்த 17/7 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வருகை தந்த பொழுது தருமபுரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்கிற உயரிய நோக்கின் அடிப்படையிலே சிப்காட்டுக்கு இப்ப ஆரம்பிச்சு 5 பேருக்கு இங்கே தொழில் நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுத்து போயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஏறக்குறைய 200-210 நிறுவனங்கள் அதில் அப்ளை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த நிறுவனங்கள் இங்கே வரும் பொழுது நிறைய எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் உருவாகும். அந்த வேலை வாய்ப்புகளுக்கு எங்கிருந்து மாணவ மாணவியர்களை, எங்கிருந்து இளைஞர் இளைஞர்களை அவங்க எடுப்பாங்க? இங்க இருந்தா எடுக்கணும். நம்ம மாவட்டம், நம்ம குழந்தைங்க, நம்ம படிச்ச பசங்க இங்க இருந்தா எடுக்கணும். அப்ப அதற்கு தகுந்த கல்வி தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. பெற்றோர்களுக்கு குறிப்பாக தான் பையன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அவனை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும். அதான் அந்த புறநானூற்று பாடலை சொல்லி உங்களுக்கு ஆரம்பிச்சேன். கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதை பெற்றோர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி எந்த தருணத்திலே, குறிப்பாக பெண் குழந்தைகள், பாரதிதாசன் அவருடைய குடும்ப விளக்கத்துல சொல்றார், ஒரு சாதாரணமாக ஆண் மகன் ஒருவன் கல்வியை பயின்றால், நல்ல கல்வியை கற்றால் அவனுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அதனுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும். அதானே உண்மை. நம்ம பார்க்கிறோம்ல, குழந்தைகளை கல்வி கற்பதற்கு ஊக்கப்படுத்துதல், கற்பித்தல், இப்படி எண்ணற்ற பணிகளை ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கல்வி கற்றாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கல்வி கண்டிப்பாக கற்பதற்கு உறுதுணையாக இருக்கு. அந்த வகையில என்னுடைய மீண்டும் ஒரு முக்கியமான விருப்பம், பெண் குழந்தைகளை கண்டிப்பாக கல்வி கற்க அனுமதிக்க வேண்டும். எந்த தருணத்திலையும் அவங்க நிப்பாடப்படாது. நல்லா படிக்கிறாங்க. ஒண்ணு பொருளாதார தடை இருக்கக்கூடாது, சமூக தடை இருக்கக்கூடாது. சமூக தடையை நாம் கண்டிப்பாக வேற எடுத்து விடலாம். அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம், பண்ணியாச்சு. இவங்க படிக்கணும், இவங்க படிக்க கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கிறதுக்கு கட்டமைப்பு வலுவாக உள்ளது தமிழ்நாட்டில். நம்ம அதை விருப்பப்படுறதில்லை, அவர்களை ஊக்கப்படுத்துவது. குழந்தைங்க ஊக்கமாக தான் இருக்காங்க. எனக்கு நானே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை வந்தாங்க, கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. சார், நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். எங்க இருந்து வரீங்கம்மா? ஊர் எங்கம்மா இருக்கு? இது இரவு நான் சொல்வது 8:15, நைட் 8:15 என்னுடைய சேம்பருக்கு, கலெக்டர் ஆபீஸ்க்கு நேரடியாக கலெக்டர். எப்படி சிலப்பதிகாரத்துல கண்ணகி ஸ்ட்ரைட்டா போய் பாண்டியன் நெடுஞ்செழியன் நேரா போய் பார்த்து கேள்வி கேட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்கிறாங்க. சார், நான் படிக்கணும், எனக்கு ஆர்வமா இருக்கு, எங்க வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க, நான் காலேஜ்ல சேரணும், எனக்கு ராசு வாங்கி கொடுங்க. எங்க இருந்து வரீங்க? கோவப்படாதீங்க. எங்க இருந்து வரீங்க? நான் கிருஷ்ணகிரியில இருக்கிற அஞ்சட்டில இருந்து வரேன். அது ரொம்ப தூரமாச்சு. ஆமா, நான் அங்கேயிருந்து ரொம்ப தூரத்துல தான் இருக்கேன். ஆனா நான் படிக்கணும், நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு ஹாஸ்டல் இல்லைங்கிறாங்க. எனக்கு ஹாஸ்டல் இல்லை அப்படின்னா என்னை எங்க அப்பா அம்மா படிக்க வைக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் போய் நீ எப்படி படிப்ப? ஆனா நான் படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும், நான் சாதிக்கணும். என்னமா சாதிச்சு? நான் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும். எந்திரிச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, உனக்கு ஹாஸ்டல்ல தானேமா சீட்டு வேணும் இப்பவே அப்படின்னு சொல்லி உடனடியாக சென்னையில உள்ள தலைமை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு ஹாஸ்டல்ல சீட்டு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. எனக்காக மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையில ஒரு சீட்டாவது அவங்களுக்கு அனுமதிங்க அந்த பாப்பாவுக்கு. இந்த பாப்பாவின் மூலமாக தமிழ் சமூகத்தினுடைய கண்ணகி நம்ம வெளியில எங்கேயோ பேசிட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி ஒரு குட்டி கண்ணகி நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, மன்னனை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி. எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, கண்டிப்பா நீங்க எடுத்து சீட்டு உடனே கொடுத்துருங்க சார், எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கொடுத்துருங்க, நாங்க அலாட்மெண்ட் கொடுத்துருவோம். அன்னைக்கே அட்மிஷன் போட்டு இதுதாங்க வேணும். படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன் பெற்றோர்கள் தடுக்கிறீங்க? தடுக்காதீங்க தயவு செய்து. நல்லா படிப்பாங்க. இதே போல எண்ணற்ற மாணவிகள் எல்லாரும் வந்து நேரடியா சந்திச்சிட முடியாது. அவர்களுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடைக்கல, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க நேரடியா வந்தாங்க. இதே போலதான் நீங்க படிக்கணும் அப்படின்னா யாரை வேணாலும் கேள்வி கேட்க. நான் படிக்கணும், அரசை நோக்கி கேள்வி கேட்கலாம். நான் படிக்கணும், நீங்க படிக்க வைங்க.
அவ்வளவுதான். நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், மாணவ மாணவி, நான் படிக்கணும். இதுதான் உங்களுடைய முழக்கமா இருக்கும், இதுதான் உங்களுடைய மூச்சா இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவையானதை படிப்பை நீங்க கேட்டீர்களே என்றால் அதை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு தயாராக இருக்கிறது. அப்படி நீங்கள் பொருளாதார தடை, பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கல்வி கடன் மேளா. எனவே இந்த கல்வி கடன் மேளாவில் இன்னைக்கு நிறைய அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக எனக்கு சான்றிதழ்கள் ஏதாவது ஒரு கேட்டு எங்களை ஏதாவது வங்கிகள் அது கொண்டு வாங்க, அந்த சான்றிதழ் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு தனியா சேவா மையம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. அங்கேயே சொல்ல அப்ளை பண்ணலாம். வருவாய் அலுவலர்கள் இங்கேயே இருக்கிறாங்க, இங்கேயே உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருவாங்க. சான்றிதழ் உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நான் படிக்கணும், அதுக்கு எங்களுக்கு கல்விக்கான கடனை கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த கடனை நான் படித்து வேலை பெற்று விரைவில் நான் செலுத்தி விடுவீங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேணும். அதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே வந்திருக்கக்கூடிய வங்கியினுடைய மேலாளர்களுக்கு தயவு செய்து அவர்களுடைய படிப்பை, பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கப்பட்டு, இன்னைக்கு நம்ம எல்லாம் நீங்களும் வங்கியுடைய மேலாளர்களா வந்திருக்கீங்க. இதே மாதிரியான வசதிகளும் வாய்ப்புகளும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் கீழே நல்ல முறையில் பரிசீலனை செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் ஏற்கனவே கூறியது கூட 1500 இலக்கு இருக்கிறாலும் கூட 3000 என்பது எங்களுடைய எண்ணம். அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வங்கியினுடைய மேலாளர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான கோரிக்கையை இந்த முகாமில் வைத்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்விலும் தொடர்ந்து நிலைக்க கண்டிப்பாக நீங்கள் கல்வியை பயிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். सर अपने पक्ष பி. அரவிந்த், தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேதவஸ்ரீ தர்மபுரி, தொடர்ந்து ரித்திஷ் செட்டிப்பட்டி, பி. பிரசாந்த் சில்லாரள்ளி, மோகன்குமார் தர்மபுரி, பிரியா மும்முடி, வெற்றி செல்வன் கம்பைநல்லூர், முகமது சபீர் தர்மபுரி, பிரீத்தா பாலக்கோட், பி. ஷருண் கம்பைநல்லூர், ருத்ரபிரியா லலியம். Gino Helin Ligaray. Muttumani, Gokula Krishnan, T. Dilip, Uday Kumar, Nallapalli, S. Kirtika,